guys, welcome to my channel Andri Art Studio. இன்னைக்கு வீடியோல நம்ம Amazon makeup and cosmetic haul தான் பார்க்க போறோம். So நிறைய cosmetic items வாங்குன Amazonல. So வீடியோஸ்க்குமே ஒரு 1 week 10 days-ஆ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப satisfied-ஆ இருந்துச்சு. So அது என்னங்கிறது டீடைலா உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணிருக்கேன். So இந்த வீடியோல சைடு பை சைடா நான் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்றேன், நான் எப்படி வீடியோக்கு ரெடி ஆவறேன் அப்படினு சொல்லிட்டு சைடுல போட்டுருக்கேன். So இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நீங்க அதெல்லாம் பார்க்க முடியும். So நான் சொல்லிக்கிறேன் டிஸ்க்ளைமர், நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ இல்லை பியூட்டி பிளாகரோ இல்லை, நானே ரொம்ப பிகினர் லெவல் மேக்கப் தான் போடுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில ட்ரிக்ஸ் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்ல மாய்ஸ்சர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ செட்டாஃபில்லேருந்து இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நல்லா நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ப்ரைமர் ஏதாவது போட்டுக்கலாம். நான் வந்து டைக்கா ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைமர் போட்டு முடிச்ச உடனே நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போடக்கூடாது, ஒரு 5 minutes விட்டுடுங்க. ஸோ ப்ரைமர் போட்டுட்டு நீங்கள் ஒரு லிப் பாம் போட்டுக்கலாம். நான் வந்து செபாமேடில் இருக்க இந்த லிப் பாம் யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக இங்கே வந்து கொஞ்சம் வெதர் ரொம்ப குளிராக இருக்கப்போ லிப்ஸ் எல்லாம் கிராக் ஆகிடும்ல, அப்போ இது வந்து எனக்கு போட்டு ஒரு டக்குன்னு ஒரு 2 times யூஸ்க்கே எனக்கு சரியாயிடும். ஸோ ரொம்ப நல்ல லிப் பாம். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நான் சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணி அப்புறம் இந்த லிப் பாம் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 5 minutes அப்படியே விட்டுடுங்க. ஸோ ஒரு 5 minutes அப்புறம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். நான் வந்து மெபிலினில் ஃபிட்மி தான் யூஸ்வலாக வாங்கினேன். ஸோ ஃபிட்மியில் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக அந்தளவுக்கு இருக்காது. ஸோ எப்படி சொல்ல, பட் நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், ஒரு 1 or 2 hours ஆகும் அப்படின்னா அதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஏதாவது நான் ஈவெண்ட்ஸ் போகிறேன், ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்றப்போ அந்தளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்காதுல்ல. ஸோ அதனால் நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் கடையிலே போயிட்டு இந்த ஷேட் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பர் ஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ காலையில் நான் போட்ட ஈவினிங் வரைக்குமே எனக்கு நல்லா இருக்குது இங்கே இருக்க டெம்பரேச்சருக்கு. ஸோ இது நல்லா சூப்பர் ஸ்டேயில் வந்து நான் வாங்கியிருக்க ஷேட் வந்து 312 கோல்டன்ன்ற ஒரு ஷேட் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஃபேஸில் நீங்கள் டாட் வச்சுட்டு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பியூட்டி பிளெண்டரும் ரொம்ப அவசியம் இல்லை, நீங்கள் கையிலேயே கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினர் லெவலாக இருக்கேன். நானே இப்போ தான் ஒரு ஒரு 2 months முன்னாடி தான் பியூட்டி பிளெண்டர் எல்லாம் வாங்கினேன். ஸோ நானே இப்போ தான் கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து நானும் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீ பியூட்டி பிளெண்டர் இல்லாமல் கூட பார்த்துக்கலாம். ஸோ அது போட்டு முடிச்சோன்னா கலர் கரெக்ட் பண்ணணும். கலர் கரெக்ட் ஏம் பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், நான் வந்து LA Girl Pro Concealer இதுதான் ரொம்ப நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பட்ஜெட்குள்ளேயும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா ரேட்டிங் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ கலர் கரெக்ட் எதுக்கு பண்ண, இப்போ எனக்கு வந்து பயங்கர டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ என்னன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ரைமர் போட்டு ஃபவுண்டேஷன் போடுறப்ப இங்கே வந்து ஒரு ஸ்கின் கலர் இருக்குது, இங்கே ஒரு டோன் இருக்கும். ஸோ போகிறப்ப க்ரேயாக தெரிய ஆரம்பிச்சிட்டோம், உங்களுக்கு மேட்ச் ஆகுதில்ல, அந்த அன்இவன் ஸ்கின் டோனை மறைக்கிறதுக்காண்டி தான் இந்த கலர் கரெக்டர். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு கீழே, எங்கள் மூக்கோட சைடில், இந்த லிப்ஸ் கிட்ட எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே இந்த கலர் கரெக்டை போடலாம். போட்டு இதுக்கு நிறையா ப்ரஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நானும் 2-3 ப்ரஷ்ஷெல்லாம் வாங்கினேன், எனக்கு அந்தளவுக்கு யூஸ் பண்ண தெரியல. ஸோ ஃபிங்கர்ஸில் வச்சு நல்லா இப்படி டேப் பண்ண நல்லா ப்ராடக்ட் உள்ளே போயிடுச்சு. ஸோ கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு கன்சீலர் போட்டு ஃபவுண்டேஷன் போடலாம். இல்லை நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கன்சீலர் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அங்கங்கே கன்சீலர் எதுக்கு போடுறேன்னா, ஸோ இந்த கலர் கரெக்ட் பண்ணுறல நாலும் ஆரஞ்சாக இருக்குல்ல, அதான் அந்தளவுக்கு தெரியுவேன்னா ஃபவுண்டேஷனுக்கும் கன்சீலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா கவரேஜ் நல்லாயிருக்கும். கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபவுண்டேஷன் வந்து போட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் இங்கே எனக்கு ஒரு ஆக்னியோ இல்லை ஸ்காரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஃபவுண்டேஷன் போடுறப்ப லைட்டாக தெரியலாம். அதே நீங்கள் கன்சீலர் போடுறப்போ அப்புறம் அது மேலே ஃபவுண்டேஷன் போடுறப்போ ஒரு 90% உங்களுக்கு அந்த மார்க் எல்லாம் மறைஞ்சிடும். ஸோ அதனால் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மெபிலினில் ஒரு கன்சீலர் வாங்கியிருக்கேன். இது இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் எரேசர்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்க ஷேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரமல் ஷேட் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கள்ல, ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி கலர் கரெக்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கா. ஸோ கன்சீலர் இது வந்து இப்படி அப்ளை பண்ணுறது டேரெக்டாக. ஸோ வேறு கன்சீலர்னால் நீங்கள் எடுத்து போடுற மாதிரி ஓகே, இதுனா அந்த ஆரஞ்சு கலரோடு ஒட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன்.
கலர் கரெக்ட் போட்டு ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா blend பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த கன்சீலர் போட்டேன். ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்பாட்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் எனக்கு நிறைய கவரேஜ் வேணும் அப்படின்னு தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய அண்டர் ஐஸ், கண்ணுக்கு மேலே எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்ஷியலாக கொஞ்சம் வெட்டாக இருக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மேக்கப் அழியாமல் இருக்கணும், நல்லா செட் பண்ணணும் இந்த மேக்கப்பை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லூஸ் பவுடர். ஸோ நீங்கள் காம்பேக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ காம்பேக்ட் பவுடரே நீங்கள் நல்லா அந்த ஸ்பாஞ்சில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம், பவுடர் ப்ரஷ். இது வெட் அண்ட் வைல்டில் வாங்கியிருக்கேன் இந்த பவுடர் ப்ரஷ். அதை ஜஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட் டேப் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் பியூட்டி டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணுறப்ப நான் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், நீங்கள் அந்த பவுடர் போடுறப்ப நல்லா காஞ்சிடும். ஸோ மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த லூஸ் பவுடர்லேயே இந்த சுகர் போட்டு ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா blend பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த கன்சீலர் போட்டேன். ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்பாட்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் எனக்கு நிறைய கவரேஜ் வேணும் அப்படின்னு தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய அண்டர் ஐஸ், கண்ணுக்கு மேலே எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்ஷியலாக கொஞ்சம் வெட்டாக இருக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மேக்கப் அழியாமல் இருக்கணும், நல்லா செட் பண்ணணும் இந்த மேக்கப்பை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லூஸ் பவுடர். ஸோ நீங்கள் காம்பேக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ காம்பேக்ட் பவுடரே நீங்கள் நல்லா அந்த ஸ்பாஞ்சில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம், பவுடர் ப்ரஷ். இது வெட் அண்ட் வைல்டில் வாங்கியிருக்கேன் இந்த பவுடர் ப்ரஷ். அதை ஜஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட் டேப் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் இப்படி டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணுறப்ப நான் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், நீங்கள் அந்த பவுடர் போடுறப்ப நல்லா காஞ்சிடும். ஸோ மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த லூஸ் பவுடர்லேயே இந்த சுகரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இல்லை நம்ம இந்த கோகுல் சாண்டல் பவுடர்லாம் வரும்ல, ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கலர் இருக்காது. ஸோ அது நல்ல ஒயிட்டாக இருக்கும், நீங்கள் போடுறப்ப நல்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து டிரான்ஸ்க்ளூசன் பவுடர்ன்பாங்க. ஸோ கலர் எதுவுமே இருக்காது, இது வந்து கலர்லெஸ் மாதிரி. ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க ப்ராடக்ட்டை டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ லூஸ் பவுடர் ரொம்ப முக்கியம். நல்லா எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுங்க லூஸ் பவுடர் போடுறப்போ. ஸோ மேக்கப் நல்லா செட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணோன்னா ஐஷேட்ஸ். ஸோ நம்ம கண்ணுக்கு மேலேயும் நம்ம கலர் கரெக்ட் பண்ணியாச்சு, கன்சீலர் போட்டாச்சு, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அது மேலே ஐ ஷேடோஸ் போடணும். ஐ ஷேடோஸ் வந்து நான் வெட் அண்ட் வைல்டில் ஒரு ஐ ஷேடோ வாங்கியிருக்கேன், அதுதான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுலேருந்து அதுக்கும் நான் எதுவும் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு நல்ல எனக்கு ஸ்கின் டோனுக்கு எனக்கும் நேச்சுரல் லுக் இருந்தால் அதை பிடிக்கும். எனக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்ல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ஸோ கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், பார்ப்போம். ஸோ நான் வந்து ஃபிங்கர்லேயே எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷிம்மராக இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஸோ கொஞ்சம் அந்த லைட் என்னோட ஸ்கின் டோனில் இருக்க கலக்கே ஃபஸ்ட்டு ஒரு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான் சிம்பிள் என்னோட ஐ ஷேடோ. ஸோ ஐ ஷேடோ அதெல்லாம் போட்டு முடித்தோடனே ஐலைனர் போடணும். ஐலைனருக்கு வந்து நான் கலர் பால், இது வந்து நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கலர் பால் ரொம்ப நல்லா பிகினராக இருக்கப்போ வாங்கினது தான், ரொம்ப பிகினராக இருக்கப்போ. ஸோ கலர் பார்லேருந்து வாட்டர் ப்ரூஃப் லிக்விட் லைனர். ஸோ இது நல்லா ஒரு குச்சி மாதிரி இருக்குங்க. ஸோ யூஸ்வலாக லாக்மீலெலாம் வரும், ஒரு நான் காலேஜ் படிக்கிறப்ப லாக்மீலெலாம் ஒரு 100 ருபீஸ்க்கு என்னமோ வரும். அது ரொம்ப வளையும், போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ தான் இந்த கலர் பால் இது நல்லா இருக்கும், ஸ்டிக் மாதிரி இருக்கும், வச்சு நீங்கள் அழகாக வரையலாம். ப்ளஸ் இது வாட்டர் ப்ரூஃப் இல்லையா, ஸோ டக்குன்னு நீங்கள் போடுறதுக்குள்ளேயுமே அது காஞ்சிடும். யூஸ்வலாக இப்படி போடுறதுக்கே கண்ணு தரப்போம், இங்கெல்லாம் ஒட்டிக்கும்ல, அந்த பிரச்சனை இதில் இல்லை. இது டக்குன்னு அட்வான்ஸ் பிகினர் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை கொடுக்கலாம். இது வந்து கலர் பார்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கண்ணுக்கு வந்து மஸ்கரா போடணும். அதுக்கு வந்து ஷேப் பண்ணுறதுக்கு அந்த ஐலாஷ் கர்லர் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன் யூஸ்வலானா, இங்கே பார்த்தீங்கன்னா மஸ்கரா இருக்குல்ல, மஸ்கராவை கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஷேப் பண்ணுறப்ப என்னாவும் ஆல்ரெடி ப்ராடக்ட் அதில் கொஞ்சம் மஸ்கரா இருக்கும், அதோட ஷேப் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வளையும். அது எனக்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது அது கரெக்டாக தப்பானலாம் தெரியாது, ஆனால் கொஞ்சம் மஸ்காரா அந்த இதில் ஒட்டும் அந்த ஐலாஷ் கர்லில். பட் இட்ஸ் ஓகே, எனக்கு இன்னும் நீட்டாக இருக்கணும்லாம் இல்லை. ஸோ அது போட்டு கொஞ்சம் கர்லில் அப்புறம் திருப்பி அது மேலே இன்னும் மஸ்காரா போகிறப்போ கொஞ்சம் நல்ல வால்யூமாக தெரியும். ஸோ அந்த மஸ்காரா போட்டு முடிச்சாச்சு, லுக்குன்னு இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து கான்டோர் பண்ணணும். கான்டோர் பண்ணால் நல்லா இங்கே ஷேப் இந்த மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து கான்டோர் யூஸ் பண்ணும். ஸோ நான் வந்து ஒரு கலர் பார்லேருந்து ஒரு கான்டோர் வச்சுருந்தேன். ஸோ அதே தான் நான் என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த ஏரியாவில் மூக்கோட சைடில் இங்கே, அப்புறம் கொஞ்சம் ஃபோர்ஹெட் பெருசாக இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் ப்ரஷ் இருக்குது. ஸோ நான் வந்து யூஸ்வலாக என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே பண்ணிடுவேன். ஸோ சும்மா எடுத்துகிட்டு இங்கே லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட்டை கையில் எடுத்துருவேன், இல்லை பியூட்டி பிளெண்டர் வச்சு டேப் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இங்கே இப்படி போட்டுருவேன், வச்சுட்டு இங்கே போட்டுட்டு மூக்கோட சைடில் போட்டு இங்கே போட்டு இது பண்ணுவேன். ஸோ கான்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கான்டோர் கூட ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ போடுறப்ப நல்லா நம்ம மூஞ்சியில் எங்கெங்கே இது எடுத்து தெரியுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூக்கு வந்து நம்ம ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டர் போடுவேன், இந்த லிப்ஸோட எட்ஜில் ஒன்று போடுவேன், இங்கே ஐப்ரோஸ் கீழே கொஞ்சம், அப்புறம் நான் வந்து கண்ணோட உள்ள கார்னரில் கொஞ்சம் வைப்பேன். ஸோ இந்த இடத்துல அப்புறம் ஹைலைட்டர்ஸ் எல்லாம் போடுறப்போ கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ எஸ்பெஷலி பார்ட்டிஸ் நைட்டில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகிறப்போ கொஞ்சம் நல்லா டிஃபைன்டாக கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து மெயின் ஸ்டெப், இதை மறக்காமல் பண்ணுங்கள்.
லாஸ்ட்டாக ஒரு லிப் லைனர் லாக்மிலேருந்து ஒரு லிப் லைனர் போட்டிருக்கேன். அப்புறமாட்டி லோரியல் பாரிஸ்லேருந்து ஒரு மேட் ஃபினிஷில் லிப்ஸ்டிக் போடும். இதெல்லாம் போட்டு முடிச்ச உடனே மேக்கப் ஃபுல்லாக செட் பண்ணணும்ல. நீங்கள் வந்து எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்தால் உங்கள் பவுடர் ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டுடலாம். அப்புறம் இந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இருக்குது இந்த மேக்கப் ஃபிக்ஸர். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு சர்ன்னு ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes விட்டுருங்க, நல்லா காஞ்சிடும். அவ்வளோதான், யூ குட் டு கோ. ஸோ இதுதான் நான் யூஸ்வலாக இப்போ வீடியோஸ்க்கெல்லாம் நான் ரெடி ஆகிறேன்ல. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து 15 to 20 minutes மேக்ஸ் நான் சொன்னேன். 15 to 20 minutes I'll be all set. ஸோ நான் ஒரு வீடியோக்காக இருக்கட்டும், ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், இல்லை சின்ன இதாக இருக்கட்டும், இவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்ஸ் ஆஃப் மேக்கப் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது ஓகேவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் எதாவது அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நான் தைரியமாக நம்பி வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடன் சந்திக்கிறேன். Until then, stay curious, stay creative. Bye bye.